வ வணக்கம். வணக்கம்மா. நீங்க இப்போ வந்து டிஎம்யூ கனகா கீதான்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறதா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அ இதுலயே நானு சில மகாபாரத கதையெல்லாம் சொல்லணும், போகணும். சில புதிய விஷயங்கள, புராண இதிகாசங்கள பத்திலாம் நீங்க சொல்லணும்னு கேட்டுக்கினீங்க. ரொம்ப சந்தோஷம். அதேமாரி இதையும் வந்து முதல்ல வந்து ஒரு கலந்துரையாடல் மாரி பண்ண வாங்க ஐயான்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. இப்போ இந்த சேனல்ல வந்து என்னென்ன புதிய விஷயங்கள போட போறீங்களா? இல்ல கீதா டிவில போட்ட உங்களுடைய முதல்ல போட்ட அந்த சேனல்ல இருக்கிற மாரியே தொடர்ந்து சில நிகழ்ச்சிகள், சில வீடியோக்கள இதில ரிலீஸ் பண்ண போறீங்களா? ஆமாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நான் வந்து கூப்பிட்டதுக்காக நீங்கள் மதிச்சு வந்ததுக்கு நல்லது. நன்றி. அது இல்லாம நாங்க வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டுருக்குது. அதனால நெறையா மக்கள் வந்து எனக்கு ஆதரவு நெறையா குடுத்துருக்குறாங்க. நல்லபடியா தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. எனக்கு மீண்டும் ஆதரவு எல்லாரும் குடுப்பாங்கன்றது நம்பிக்கை இருக்கு. அதனால அடுத்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னையிலேருந்து தான் நான் போடுறேங்க ஐயா. அதுக்கு தான் உங்கள ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டுருக்கேன். வணக்கங்க ஐயா. சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். இதில என்னென்ன மாரியான வீடியோக்கள், என்னென்ன மாரியான விஷயங்கள், என்னென்ன மாரியான ஒரு நிகழ்ச்சிகள், இத பத்திலாம் நீங்க இதில வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க வீடியோக்கள்? இல்லைங்க ஐயா, அதில் நான் எப்படி போட்டேன்றது எல்லாத்தையுமே போடுவேன். ஆனால் கொஞ்சம் நான் வெளில போய் எடுத்து போட முடியாமல் இருந்தது. இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் வெளில எடுத்து போயிட்டு கோயிலோ பற்றியோ எல்லா சம்மந்தத்தையும் பற்றி நான் போடணுன்னு ஒரு ஆசையில் இருக்கேன் ஐயா. எல்லாமே நான் போடுவேன். எந்தெந்த சேனல் முக்கியமான விஷயமோ அது நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். எங்கள் அப்பா பேரை வச்சு தான் நான் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லணுன்றது ஒரு ஆசையா. அப்பா பேர கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ்லாம் பார்க்கட்டும். அப்பா பேர் கருப்பையன். அதனால் டிஎம்யூன்னு சொல்லிட்டு அம்மா பேரையும் கலந்து வர்ற மாதிரி நாங்கள் இப்போ சேனல் டிஎம்யூன்றது இனிஷியல் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. உங்க தாத்தா பேர் என்னம்மா? உலகநாதன் எங்கள் தாத்தா பேர். எங்கள் அப்பா பேர் கருப்பையன், அம்மா பேர் கனகாமசம். அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து அதுமாரி போட்டு ஒரு சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சரிம்மா, ஒரு கேள்வி. இப்போ உதாரணமா இப்போ ஒரு கோயில் திருவிழாவுல ஒரு கூத்து நடனம் இருக்குது. இது சம்மந்தமா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி, நீங்க வந்து ஒரு வீடியோ பதிவு நீங்க இதில வெளியிடுவீங்களா? கண்டிப்பாக எடுத்து போடுவோங்க ஐயா. ஏன்னா எங்கள் அப்பா வந்து நாடகத்திலேயே உள்ளவங்க. அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கலையெல்லாம் எடுத்து போடணுன்றது மனசுக்குள்ள ஆசை நிறையா இருக்குது. கண்டிப்பாக எந்த கோயிலுக்கு போகிறோமோ அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதோ எடுத்து கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் வெளியிடுவோம். பாட்டு கச்சேரியா இருந்தாலும், கலை நிகழ்ச்சியா இருந்தாலும், நடன நிகழ்ச்சியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் எந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்க்க போகிறோமோ பிடிச்சி இருந்தது எடுத்து நான் எல்லாத்தையுமே எங்களுடைய டிவியில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சேனலில் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க, வெளியிடுவீங்க. ஆமாய்யா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த இரண்டாவது இந்த சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து பல வெற்றிகளை பெற்று, பல சாதனைகளை பெற்று, மிகப்பெரிய ஒரு பேரையும் புகழையும் பெற்று, ஒரு நற்பெயரோடு இது சிறந்து விளங்க என்னுடைய மனதார என்னுடைய வாழ்த்துக்களையும், கடவுள் வந்து உங்களுக்கு அது அருள வேண்டும் என்ற கடவுளினுடைய பிரார்த்தனையுடன் கூடிய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்மா. ரொம்ப நன்றி. மென்மேலும் நீங்கள் வளரணும், மென்மேலும் நீங்கள் சிறக்கணும், மென்மேலும் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும்னு கேட்டுக்கின்னு என்னை இந்த உங்களை ஒரு கலந்துரையாடலுக்கு என்னை அழைச்சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. சரிங்க ஐயா. மக்களுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு என்னை நிறையா கை தூக்கி விட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். நன்றி. வணக்கம்.